இந்த மாதம் வாக்குத்தத்தத்தின் செய்தியாக ஒரு வார்த்தையை நான் எடுத்து வைத்திருந்தேன். அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். சற்று நேரம் பேசி நம் திருவள்ளுவர் ஆராதனை நேரம் கடந்து போக போகிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். ஏசாயா 43 1வது வசனம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. நீ என்னுடையவன் அப்படின்னு போட்டா நீங்க என்னுடையவள் அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா? ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு அப்படின்னா இஸ்ரவேல்னு அர்த்தம். இஸ்ரவேலு அப்படின்னா தேவ பிள்ளைகள்னு அர்த்தம். ஆமென். நீங்க இஸ்ரவேலரா இல்லையான்னு சொல்லுங்க. இன்னைக்கு இஸ்ரவேல்ல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. யுத்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. நான் சொல்லட்டுமா, இஸ்ரவேலரை விட நீங்களும் நாமும் மேன்மையானவர்கள். இஸ்ரவேலர் இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள். ஒரு சில கூட்டம் நம்பிச்சு, ஆனா ஒரு சில கூட்டம் நம்பல. இன்னைக்கு கூட இஸ்ரவேல்ல இருக்கிறவங்களை எல்லாரையும் பார்த்து யூதர்கள் தான் சொல்றாங்களே தவிர கிறிஸ்தவர்கள்னு சொல்ல. கேள்விப்பட்டீங்களா? அதே போல இயேசு சொன்னதை அவங்க ஃபாலோ பண்ணல. சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொன்னாரு, அதை ஃபாலோ பண்ணல. காசாவை அழிச்சு காலி பண்ணி அடிச்சு அவங்க குறை சொல்லல. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவங்க எல்லாம் ஒரு தட்டை தூக்கிட்டு ஓடி வராங்க. ஒரு ட்ரம் வந்து இறங்குது, அதுக்குள்ள காலி ஆயிடுது, சாப்பாடு இல்லாம போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொன்ன நியாயப்பிரமாணத்தை கூட ஃபாலோ பண்ணல என்ன சொல்ல போனா. ஏன்னா சிந்தி சிலதை விட்டுடுங்க, அவங்க வாரின் சாப்பிட்டு போட்டோம் ஏழைகளுக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இஸ்ரவேல் வல்லரசு தான். தேவன் மட்டும் அவங்க கூட இல்லைன்னா அவங்க ஒண்ணுமே கிடையாது அந்த தேசம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தினாலும் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையினாலும் தான் இன்று இஸ்ரவேலை அடிக்க ஒருவரும் இல்லாமல் அது வல்லரசாக இருக்கிறது. நம்புறீங்களா? இல்லைன்னா அந்த குட்டி தேசத்தை நசுக்கி போறதுக்கு எப்பவும் முடிஞ்சு போயிட்டு இருக்கோம். இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஒரே ஒரு வாக்கினால இன்னைக்கு வரலும் ஒரு சின்ன தேசமா இருந்தாலும் இஸ்ரவேலை கிட்ட நெருங்க முடியல. அவங்க கிட்ட இருக்கிற அந்த அணு ஆயுதங்களும் சரி, அவங்க கிட்ட இருக்க போர் வீரர்கள், போர் எதுவா இருந்தாலும் சரி, பயங்கரமா இருக்கு. அதே போல அவங்களுக்கு சப்போர்ட் வரக்கூடிய சில நபர்களும் கூட பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நாடுகள் அவங்களோட சப்போர்ட்டா நிக்கிறாங்க. என்ன காரியம் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. தேவனுடைய வாக்கு தத்துவம், ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்தை இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆபிரகாமுக்கு சொன்னதை இப்படி அவர் நிறைவேற்றுறாருன்னா எனக்கு சொன்னதையும் கண்டிப்பா அவர் நிறைவேற்றுவார். சொல்றது புரியுதுங்களா? இஸ்மாயில் மட்டும் யாரு? ஈரான் மட்டும் என்னது? ஈரானும் யாருடைய புத்திரர்கள்? சொல்லுங்க, ஆபிரகாமுடைய புத்திரர்கள் தான். உன்னையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன், நீயும் சூப்பரா இருப்ப, உன்னையும் ஆஸ்வதிப்பேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா இஸ்லாமிய சகோதரர்களையும் ஆஸ்வதித்தார். அப்ப ரெண்டு பேருமே எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக அங்கிருந்து தான் உருவாகி வந்திருக்கிறார். இதுல கிறிஸ்தவர்களாகிய நாம் மாத்திரம்தான் கிறிஸ்துவின் வழியாய் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி 2 வல்லரசுகளாக இருந்தாலும், அவங்க ஈரானும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்தாலும், அவங்களுக்கு சில தேசங்கள் தெரிஞ்சிருந்தாலும், ஆனா இஸ்ரவேல் முறைப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஈசாக்குடைய சந்ததி. சொல்லுங்க, ஆகாருக்கு பிறந்ததல்ல, சாராளுக்கு பிறந்த உயர்ந்த எருசலேம் அவள். ஆனால் ஈரானை பத்தி சொல்லுது, அவள் அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்க சீனாய் மலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது வசனம். ஆனா என்ன விஷயம்னா, இப்போ யூதர்களும் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்க யூதர்களும் இன்னும் அடிமைத்தனத்துல மோசேயின் சீனாய் மலைக்கு அடிமைத்தனத்தை தான் இன்னும் இருந்துருக்காங்கன்னு சொல்ல வர்றாங்க. அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் இதுவரையிலும் யாரும் அசைக்க முடியாத ஒரு பெரிய வல்லரசாக இஸ்ரவேல் தேசம் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்த வாக்கு இதுவரையும் காப்பாற்றி வருகிறார், இனிமேலும் காப்பாற்றுவார். அவர்கள் குறைவுள்ளவர்களா இருக்கிறார்கள், அவர்கள் சத்துருக்களை அழிக்கிறார்கள், எதிரிகளை கொன்று குவிக்கிறார்கள், இருந்தாலும் அவர்கள் மேல தேவனுடைய மகிமை, தேவனுடைய வாக்கு தத்துவம் ஒரு நாளும் விலகாமல் இதுவரையும் காப்பாற்றி வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு சொல்லணும்னா, வாக்கு தத்துவம் ஏதோ ஒரு மாசம் ஒரு வாட்டி நம்ம வாங்கிட்டு போறது கிடையாது.
வாக்குத்தத்தம் என்பது ஒவ்வொரு மாதமும் எனக்கான ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த மாசத்துல இந்த வார்த்தை என் வாழ்க்கையில வேலை செய்து என் வாழ்க்கை அதன் மூலமா மறுரூபம் அடையணும், அந்த வசனம் என் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பணும். அதுதான் வாக்குத்தத்தம். சோ இன்னைக்கு சொன்னலையா, யாக்கோபு அப்படி என்று அழைக்கும் பொழுது முதலாவதாக யாக்கோபு என்றால் யாக்கோபை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். ஆண்டவர் யாக்கோபு என்று அழைப்பது யாக்கோபை அல்ல, உங்களையும் என்னையும் தான் அழைக்கிறார். அந்த இடத்துல உங்க பேரை போடுவோம். அல்லேலூயா. யாக்கோபு என்ற பேர்ல என்ன பண்ணோம், உங்க பேரை போட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. உங்களை சிருஷ்டித்தவர் கர்த்தருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, அப்ப மத்தவங்க எல்லாம் சிருஷ்டித்தவங்க அதெல்லாம் கிடையாது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை சிருஷ்டித்தவர் அவர்தான். ஆமென் சொல்லுங்க. உருவாக்கினவர் அவர்தான். நீங்களாம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்பது எபேசியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க சாதாரண ஒரு நபராக நீங்கள் உங்களை கருதி கொள்ளக்கூடாது. நான் விசேஷமானவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு என்ன தெரியுமா, அடிக்கடி நானும் பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரங்க இவங்கள மாதிரி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், நானும் அவங்களும் ஒண்ணுதானே, ஒரு மனிதர்கள் இதுல ஒண்ணுதான். ஆனால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷமானவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனுடைய புத்திரர்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அதுதான் நான் சொன்னேன், இஸ்ரவேலை விட யூதர்களை விட இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே உண்மையான விருத்த சேதனம் உள்ளவர்கள், உண்மையாக நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருமே கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் வாழ்கிறார்கள். இயேசுவைக்கு ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவருமே இதுவரையும் அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேவன் சொல்றாரு, உன்னை உருவாக்கி கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே. சொல்லுங்க, பயப்படாதே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் பயப்படாது, எவ்வளவான நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்தாலும் பயப்படாது. பயப்படாத 365 முறை பயப்படாதே என்ற வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது என்று பார்க்கிறோம். நாம பயம் தான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய எதிரியா இருக்குது பாருங்களேன். வாழ்க்கையில எதை குறிச்சும் பயப்படாதீங்க. ஏன் பயப்படாதீங்க? நம்மை பிரச்சனையில இருந்து விடுவிக்க ஒருவர் இருக்கிறார், அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவைகளை சந்திக்க ஒருவர் இருக்கிறார், அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயப்படாதீங்க என்று சொல்றார்? நீ அனாதை அல்ல, உன்னை பாதுகாக்க ஒரு தகப்பன் இருக்கிறார், உன்னை ரட்சிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார், நீ அவரை நம்பி வந்திருக்கிற, அதனால நீ பயப்படாத. சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? சும்மா பயப்படாதன்னு நீங்க சொன்ன எப்படி நம்புவீங்க? இப்ப யாராவது தம்பி பயப்படாத, தம்பி பயப்படாத சொன்ன எப்படி நம்புவீங்க? நீங்க யாரு சார்? நான் ஒரு மனுஷன்பா அப்படி சொன்னா உங்களால எனக்கு என்ன செய்ய முடியும்? ஏதோ என்னால முடிஞ்ச செய்ய முடியும். அப்படிப்பட்ட மனுஷருக்கு அவளால முடியும். ஆனா இவர் எல்லாமே செய்ய முடியும். சொல்லுங்க, எதையும் செய்ய வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே. ஏன் பயப்படுறாங்க மனுஷங்க? ஏன் பயம் வருது நமக்கு? ஏன் ஏதாவது ஒரு விஷயம் நமக்குள்ள தேவைகளோ அல்லது சரீரத்துல ஏதாகிலும் சில பிரச்சனைகளோ வரும் பொழுதோ, குடும்பத்துல பிரச்சனைகள் வரும் பொழுதோ, இல்ல பெரிய பண தேவைகள் நமக்கு முன்பாக வந்து நிற்கும் போது ஏன் பயம் வருகிறது என்று சொன்னால், நாம் அனாதைகளாக ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வாரா என்ற ஒரு கேள்வி வந்து நிற்கிறது. தேவன் நமக்கு இந்த விஷயத்துல உதவி செய்வாரா, செய்ய மாட்டாரோ, செய்வாரோ? இப்படி ஒரு அனாதை மனப்பான்மை இருக்கிறவர்கள் பயந்து கொண்டு இருப்பார்கள். யாரு பயப்படுவான்னு சொல்லுங்க? திக்கற்ற பிள்ளைகள் பயப்படுவாங்க. அப்பா அம்மா இல்லாத ஒரு குழந்தை அது பயப்படும். அம்மாவா இல்லையா சொல்லுங்க? ஏன் ஒரு அம்மா ஒரு அப்பா யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட ஒரு குழந்தை பயப்படும். 2 பேரும் இருந்தாதான் அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஒரு குழந்தைய கூட்டு யார் வேணும், அம்மா வேணுமா அப்பா வேணுமா கேட்டா என்ன சொல்லுவாங்க? 2 பேரும் வேணும். அந்த அப்பா கெட்டவரா இருக்கலாம், அம்மா கெட்டவரா இருக்கலாம், எப்படியோ சின்ன சின்ன விஷயங்கள்ல குறையா இருக்கலாம், ஆனாலும் 2 பேரும் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர எந்த குழந்தையும் எனக்கு அம்மா மட்டும்தான் வேணும் பிடிக்கணும்னா சொல்லலாம்.
ஆனா இவங்க மட்டும் வேணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த குழந்தைகளுக்கு தாய் தகப்பன் இல்லை என்றால் அவர்கள் அனாதை. அவர்கள் வாழ்க்கையில அதுக்கு பிறகு அவள் திக்கற்றலாய் மாறுகிறார்கள். தன்னை காப்பாற்ற, தன்னை உற்சாகப்படுத்த, தன்னை வளர்க்க, தன்னை உயரே கொண்டு வர, என்னை கொண்டு போய் சரியானதுல சேர்க்க எனக்கு தாய் தகப்பன் இல்லையே என்று பயப்படுவது போல நாமும் பயந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்னும் ஆவிக்குரிய விதத்துல நாம் ஒரு அனாதைகளா இருக்கிறோம். நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அனாதைகள் அல்ல. உங்களுக்காக உயிரையே கொடுத்த ஒரு தகப்பன் இருக்கிறார். அவருக்கு பிள்ளைகளா நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்காக உயிரையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்லுகிற தேவன் சொல்லுகிறார். பயப்படாதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீங்க போட்டிருக்கிறது பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வார்த்தை போதுங்க. சொல்லுங்க, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேனா கொல்ல போகிறேனா? சொல்லுங்க, கொண்டேன் அப்படின்னா வாங்கிட்டேன். சொல்லுங்க, வாங்கிட்டேன். இதுக்கு மேல அவருக்குள்ள வந்து அவரோட கூட இருக்கிறீங்க நீங்க. இப்போ நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதான் நீங்க நினைக்கலாம், ஐயா நீங்க என்ன எதுக்காக வாங்குனீங்க? நான் நல்லவனா இருக்கிறதுக்காக வாங்குனீங்களா? இல்லையே, நீ நல்லவனா இருக்கிறதுக்காக வாங்கல, நீ நல்லவனா இருந்ததுனால வாங்கலையா? உன்ன நீ இருக்கிற வண்ணமா தான் உன்னை வாங்கினாரு. மீட்டு கொண்டேன் என்ன அர்த்தம்? அவர் சொல்ற பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன் அப்படின்னா, நான் உன்னைய மீட்டுக்கிட்ட, நீ பயப்படாத. அங்க ரூத் வந்து ரூத்துக்கு ஒரு சுதந்திரவாளி இருந்தா. போவாஸ் போய் அவங்ககிட்ட சொல்றான், நீ இந்த மாதிரி நம்முடைய சகோதரன் அதை மறிச்சுனா அவனுக்கு அவனுடைய மனைவியா இருந்த ஒரு ரூத்துன்னு ஒரு பொண்ணு இருக்கா, நீ இவளை மீட்டுக் கொள்ளுகிறாயா அப்படின்னு கேக்குறாங்க. முறைப்படி நீ மீட்டுக் கொள்ளுகிறாயா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவன் சொல்றான், இல்ல எனக்கு வேண்டாம், நான் மீட்டுக் கொள்ளல அப்படின்ட்டான். அப்ப போவாஸ் என்ன சொல்றாரு, நான் மீட்டுக் கொள்றேன்னு சொல்லிட்டு அவர் மீட்டுக் கொண்டு அவர் திருமணம் செய்தார். அப்போ அதுல இருந்து அந்த ரூத் யாருடையவளாய் மாறிவிட்டார்? சொல்லுங்க. போவாஸ் என்கிற ஒரு ராஜா மாதிரி இருக்க அவனுக்கு மனைவியாய் மாறிவிட்டதனால இனி அவள் திக்கற்றவள் அல்ல, பொறுக்கி தின்கிறவள் அல்ல. இனி பழைய அந்த மோவாப் தேசத்துல இருந்த ஒரு சாதாரண பெண் அல்ல, இப்பொழுது ஒரு ஐஸ்வர்யவானுடைய மனைவியாக அவள் மாறிவிட்டாள். இப்பொழுது அவர் அனாதை அல்ல, புருஷன் அற்றவன் அல்ல, தாய் தகப்பன் அற்றவன் அல்ல. இது போலதான் தேவனும் நம்பல. ஒரு மோவாப் தேசத்துல இருந்து எப்படி அந்த ரூத்து வந்தாலோ அந்த மாதிரி வரும் பொழுது ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்டார், நம்மை சுதந்திரித்துக் கொண்டார், தனக்கென்று நியமித்துக் கொண்டார். அப்போ அவர் தன்னை நியமித்துக் கொண்டார் என்று சொன்னால் சரிங்களா, ஏற்கனவே அவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியும், திருமணமாயி அவனுக்கு அவன் வீட்டுக்காரர் இறந்துட்டார் தெரியும். இதையெல்லாம் அறிந்துதான் அந்த போவாஸ் அந்த மகளை திருமணம் செய்கிறான். நம்ம வாழ்க்கையிலும் நம்முடைய குறைகள் தெரியும், நம்முடைய பலவீனங்கள் தெரியும், நாம் செய்கிற பாவங்கள் தெரியும், நாம் பாவம் செய்ததும் தெரியும், இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் தெரியும், இதுக்கு மேல நம்ம செய்ய போறதும் தெரியும். நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. அவருக்கு முற்றும் தெரிந்தவர், நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அப்படின்னா உன்னை மீட்டு கொண்டேன்னா அன்னைக்கு முடிவெடுத்தாருன்னா அந்த முடிவை இன்னைக்கு வரல மாத்திக்க மாட்டாரு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட, என்ன சொன்னேன்? இஸ்ரவேல்ல இன்னைக்கு வரல காப்பாத்திட்டு வருது ஒரு நிழல் காப்பாத்துதுன்னா எது? அது ஆபிரகாமோட கொடுத்த வாக்குத்தத்தத்தை அன்னைக்கும் மாறல, இன்னைக்கும் மாறல, நாளைக்கும் மாறாம அவர் காப்பாத்திக்கிட்டு இருக்கார். ரோமர்ல பவுல் எழுதுறாரு, வாக்குத்தத்தங்கள் அவர்களுடையது. யாரு? யூதர்களுடையது. மாம்சத்தின்படி இயேசுவும் அதுல பிறந்தார். சரியா? வேத வாக்கியங்கள்லாம் அவர்களுடையது, ஆதி தகப்பன் அவர்களுடையவர்கள், எல்லாமே அவர்கள் தான் வந்துச்சு இப்படின்னு அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுறார். எல்லாமே அதுலதான் வந்துச்சு. ஆனாலும் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்ட்டு அவர் அதை சொல்லி புகழ். எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன்? அந்த வாக்குத்தத்தத்துல அவர் மாறாதவர். நீங்கள் உண்மை இல்லாதவரா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய மனசுல நாம சரியா இருந்தா நன்மை நடக்கும், நாம சரியில்லை, சில குறைகள் இருந்தா குறையாதான் நடக்கும், நம்ம வாழ்க்கையில் நடக்காது இப்படின்ற எண்ணங்களை முதல்ல எடுத்து வெளியே போடுங்க.
நம்ம நல்லா இருந்தா கர்த்தர் நம்மளை நேசிப்பாரு, நம்ம சரியா வாழாத போது, நமக்குள்ள சில குறைகள் இருக்கும் போது நம்மளை நேசிக்க மாட்டாருங்கிற எண்ணத்தை முதல்ல வெளியே விடுங்க. ஏனென்றால் அவர் நிபந்தனையற்ற அன்பை நம்மேல் வைத்திருக்கிறார். ஒரு பிள்ளை மேல, சாதாரணமா ஒரு பிள்ளை மேல நிபந்தனையற்ற அன்பு தான் நம்ம வைக்கணுங்க. நிபந்தனையோட அன்பு வைக்கிறீங்க, நிபந்தனை கொடுக்குறீங்க, ஆனா ஃபாலோ பண்ணலனாலும் என்ன சொல்றீங்க? என் பிள்ளை. என்னைக்காச்சும் விட்டு கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்க, என்னைக்காச்சும் விட்டு கொடுத்துருக்கீங்களா? விட்டு கொடுக்கவே மாட்டோம். நிபந்தனை இல்லாமல் நேசிப்போம், எந்த நிலையிலும் நேசிப்போம், எப்பொழுதும் விட மாட்டோம். ஏன் தெரியுமா? நம்ம ரத்தத்துல பிறந்தவன், அதனால அந்த குழந்தை என்ன பண்ண முடியாது, எந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியாது. அது போலதான் இயேசு கிறிஸ்து ரத்தத்துல நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். உங்களை எந்த காரணத்தை கொண்டும் பிசாசுக்கோ, வியாதிக்கோ, பலவீனத்துக்கோ, எந்த அவமானத்துக்கோ, நிந்தைக்கோ உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார் என்று இந்த காலை வேளையில் நான் பேசுறேன். அல்லேலூயா. அவர் தான் சொல்லுகிறார், ரூத்தை எப்படி ஒரு அனாதையா திக்கற்றா வந்தாலோ அது போல அவர் ஏற்று மீட்டு கொண்டது போல ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, உன்னை நான் வாங்கிட்டேன். அல்லேலூயா. இன்னமும் நீங்க பயந்துட்டு இருக்கீங்க, இன்னமும் தேவைகளுக்கு பயந்துட்டு இருக்கீங்க. நீங்க பிசாசுடைய கஸ்டடியில இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க, ஆனா பூமியில தான் வாழ்றீங்க. இப்ப தேவனுடைய ராஜ்யம் வேகமா பரவிட்டு வருது. இப்ப நீங்க ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க, ஆனா இன்னமும் பயந்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை மீட்டு கொண்டேன், உன்னை மீட்டுட்டேன். எப்ப நீ என்னுடைய ரத்தத்தை விசுவாசிச்சியோ, எப்ப என்னுடைய மரணத்தை விசுவாசிச்சியோ. ஏன் அப்படி சொல்லக்கூட தப்புதான். உன்னை எப்பொழுது முன்குறித்தேனோ, 2000 வருடங்களுக்கு முன்பாகவே, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே உன்னை முன்குறித்து, நீ பிறப்பையும், நீ எங்கே பிறப்பாய், எங்கே வளருவாய், எந்த டைம்ல ரட்சிக்கப்படுவ, எப்ப என்கிட்ட வருவ, இதை எல்லாத்தையும் அவர் டீட்டெயிலா ஏற்கனவே ஒரு உலகம் தோன்றதுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் முன்குறிக்கப்பட்டிருவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதுங்க பைபிள்ல. உங்களால நம்ப முடியுதா அந்த விஷயத்த? நம்புறீங்களா இல்லையா? அதாவது உலகம் தோன்றுவதற்கு முன்பாக வேணா யோசிச்சு பாருங்க, அவருடைய அனந்த ஞானத்தை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்களாம் நம்ம சபையில உட்காந்துட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். நானு உலகம் தோன்றுவதற்கு முன்பாக இந்த நாளை தேவன் குறித்திருக்கிறார். ஆமென். அதனால நீங்க பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் மீட்டு கொண்டார் உங்களை, எந்த நிலையிலும் கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. எந்த நிலையிலும் நீங்க மிஸ் ஆகவே மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த நிலையில, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களை ஏதோ பணம் கொடுத்து மீட்டு கொள்ளல, உங்களை வேற ஏதோ சின்ன சிம்பிளான பொருளை கொடுத்து மீட்டு கொள்ளல. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்து மீட்டு இருக்கிறார். வெரி காஸ்ட்லி. நீங்க ஏன்னா விலையேற பெற்றதை கொடுத்து உங்களை மீட்டு இருக்கிறார். அதனால சீக்கிரமா இல்ல, உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். பிசாசு எவ்வளவுதான் போறானாலும் உங்ககிட்ட ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் விலை கொடுத்து வாங்கின ஒரு பொருளை தொடுவதற்கு யாருக்கும் தகுதி கிடையாது, யாராலையும் தொடவும் முடியாது. அடுத்து சொல்றாரு, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன். சொல்லுங்க, என்னுடையவன், நான் அவருடையவன். சொல்லுங்க, நான் யாருடையவன்? அவருடையவன். நான் அவருக்கு சொந்தம். நான் எனக்கே சொந்தம் இல்ல. பவுல் சொல்ல, நான் எனக்கே சொந்தம் இல்ல, வாழ்வது நானே இல்ல, கிறிஸ்து தான் எனக்குள்ள வாழ்றாரு. இந்த வாக்குத்தத்தத்தை ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, உங்களோட கூட முதல்ல உங்க வாழ்க்கையில நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களை உருவாக்கினவர், உங்களை சிருஷ்டித்தவர், உங்க தாய் தகப்பன் அல்ல. இப்பொழுது நீங்கள் பிறந்திருக்கிறது மாம்சத்துல ரத்தத்துல பிறக்கவில்லை, நீங்கள் ஆவியிலே பிறந்திருக்கிறீர்கள். ஆவியிலே பிறந்ததெல்லாம் ஆவியாயிருக்கிறது. அப்போ நீங்க ஆவியில பிறந்திருக்கிறதுனால பழைய மனுஷனுக்கு நீங்கள் மரித்து, ஞானஸ்தானம் போது மரித்து புதிய மனுஷனாக கிறிஸ்துவினால் பிறந்தவர்களாக மாறிவிட்டீர்கள். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் தான் உருவாக்கினேன், உன்னை நான் தான் சிருஷ்டித்தேன், அதனால நீ பயப்படாத, உன்னை மீட்டு கொண்டேன், நீ எனக்கு சொந்தம், என்னுடையவன். அல்லேலூயா. எத்தனை பேரு நீங்க அவருடையவர்னு நம்புறீங்க? அல்லேலூயா. நம்புறீங்களா? நான் இயேசுவுக்கு தான் முழுசா சொந்தம், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நான் இருக்கிறேன், அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.
ஏதோ எல்லாம் ஒரு மாதிரி விரக்தியா ஒரு மாதிரி இருந்தாலும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, அவருடைய கண் பார்வையில, அவருடைய நேரடியான பார்வையின் கீழாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற அறிவு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இந்த உணர்வு வேணுங்க நமக்கு. ஏதோ கைவிட்டாரு அனாதைகளை மாதிரி நம்ம வாழக்கூடாது. தேவன் அற்றவர்களை மாதிரி வாழக்கூடாது. தேவன் இல்லாதவர்களை மாதிரி வாழக்கூடாது. நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, நமக்கு ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல 43:2 வாசிங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பாருங்க, 3 விஷயத்த சொல்றேன் பாருங்க. தண்ணீரை கடக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம் சில சுச்சுவேஷன். தண்ணீர்னா ஏதோ காலடியில தண்ணீர் கிடையாது. ஒரு யோர்தான் சொல்றதை விட ஒரு மிகப்பெரிய தண்ணீர். இப்ப செங்கடலை எடுத்துக்கோங்களேன், தண்ணீர்களை கடந்து போக ஆகணும். இப்போ அந்த கரைக்கு போய் ஆகணும். அவங்க எந்த கரைக்கு? எகிப்துல இருந்து கானானுக்கு போற வழிக்கு போய் ஆகணும். இப்ப தண்ணீரை கடந்து போய் ஆகணும் அந்த பக்கத்துல. ஆண்டு சொல்றது, தண்ணீரை கடக்கும் போது நான் என்ன பண்ணுவேன்? உன் கூட வருவேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மூழ்கி போவது இல்லை. சொல்லுங்க. நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா ஒரு தண்ணீர்ல. ஐயா, ஒரு தண்ணீர்ல முழுகிற மாதிரி என் வாழ்க்கை இருக்கியா? என் வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முழுகிற மாதிரி இருக்கியா? என் குடும்பம் ஒரு மாதிரி இருக்கியா அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க மூழ்கி போவது இல்லை. கையை தட்டுங்க அந்த வார்த்தைக்கு. ஹல்லேலூயா. அந்த தண்ணீர் உங்களை மூழ்கி போக விடாது. மூழ்க மாட்டீங்க. ஒருவேளை தண்ணீர்ல நடக்கிற மாதிரி இருக்கலாம். தண்ணீர்ல நடந்துட்டு இருக்கேன், எப்போ முழுகணுமே தெரியல, கொஞ்ச நேரம் விசுவாசமா இருக்க, மேல வரேன், விசுவாசம் எல்லாம் உள்ள போயிடுறேன், இப்படியே மேல வந்து தலையை காட்டிட்டு இருக்கேன், எப்ப உள்ள போகணும் எனக்கே தெரியலையா அப்படின்ற மாதிரி. நான் சொல்றேன், உங்க விசுவாசத்தினால நீங்க வாழல, அவர் கொடுத்த விசுவாசத்தினால வாழ்ந்துட்டு இருக்கீங்க. விசுவாசத்தினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. உங்களுக்குள்ள விசுவாசத்தையே அவர் தான் துவைக்க வச்சிருக்கிறாரு. அதனால அவர் தான் முடிப்பாரு, துவங்கினர் தான் முடிப்பாரு. பஸ் சொல்றது, தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அந்த சொல்ற வார்த்தை. அவங்க செங்கடலை கடக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களோடு இருந்தார். தண்ணீர்களை கடக்குறாங்க, அந்த கடல் 2ஆ பிரிஞ்சு நிக்குது. கடக்கும் பொழுது கடக்கிற வரையிலும், அந்த தண்ணீரை கடந்து போகும் வரையிலும் அவங்களோட அவருடைய தேவன் முன்னும் பின்னுமாய் அவரோடு இருந்தார். எகிப்தின் சேனைகளை சேர விடாதபடிக்கு நடுவிலே அவர் நின்றார். அது போலதான் உங்களுக்கு இருப்பார். இன்னைக்கு ஒருவேளை இதுவரைலாம் அப்படி பார்க்கலையா, இன்னைக்கு இருந்து அப்படி பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்குல இருந்து நீங்க தண்ணீர்ல இருந்து வெளியில வந்துருவீங்க. ஆமென் சொல்றேன். இப்ப செங்கடல்ல நடக்கிற மாதிரி இருக்கீங்களா? பயமா இருக்கா? 2 பக்கமும் தண்ணி நிக்குது, நான் எப்படி போக போறேன், ஒரு பயமா இருக்குது. ஆனால் தேவன் வந்து கொண்டு இருக்கிறார். நீங்க செங்கடலை கடந்து கரைக்கு போய் நிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்மோடு வருகிறார். அவர் நம்ம கூட வந்தா தைரியமா போக வேண்டியதாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2வது சொல்றாரு, ஆறுகளை கடக்கும் பொழுது உன்மேல் புரள்வதில்லை. ஆறுகளை கடக்கிறதே கஷ்டம், சரிங்களா? தண்ணீர்ல கூட நடந்து இதை நீச்சல் லைட்டா போயிடலாம். ஆனா ஆறுகள் காற்றாட வெள்ளமா ஸ்பீடா போயிட்டு இருக்கும். எப்படி போயிட்டு இருக்கோம்? ஸ்பீடா போயிட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறத விட ஸ்பீடா போவோம். யோர்தான்ல ஆசாரியர்கள் எல்லாம் போய் கால் வைக்கிறாங்க. யோசுவா கூட்டிட்டு போறாரு. கால் வச்ச உடனே யோர்தான், அதாவது ஓடுற வெள்ளம், ஓடுறது ஸ்பீடா போறது, குவியலா நிக்குது அப்படியே. அதாவது ஒருத்தர் நடந்து போனானா அவனை அடிச்சு சுழட்டி பரட்டிக்கிட்டு அப்படியே இழுத்துன்னு போயிடும். அவனால என்ன பண்ண முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. எப்போ? ஆறுகளை கடக்கும் போது. சொல்லுது புரியுதுங்களா? அந்த ஆறுகள், யோர்தான் நதி ஓடுதுல்ல, அதுல நீங்க நடந்து போனீங்கன்னா இது மாதிரிதான் சில பேர் நம்ம பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆறு கடக்கும் பொழுது சிலது என்ன புரட்டிடுமோ, என்ன சுத்தின்னு போயிருமோ, மொத்தமா என்ன வாரிக்கிட்டு போயிடுமோ என் வாழ்க்கையா, இந்த மாதிரி நம்ம சம்டைம்ல பயப்படுறோம் பாருங்க. ஆண்டு சொல்றாரு, ஆறுகளை கடக்கும் பொழுது நீ என்ன பண்றது? புரளுவது இல்லை.
அப்படின்னா என்னது? புரட்டி போடுகிற சில சுச்சுவேஷன் வரலாம். அல்லேலூயா. உங்களை புரட்டி போடுற மாதிரி அப்படியே வர்றதை பார்த்தா, ஐயோ என்னை அடிச்சுட்டு போயிடும் போதுக்கு, என் வாழ்க்கை அடிச்சுட்டு போயிடும் பொழுது, என் சூழ்நிலை அடிச்சுட்டு போயிடும் போது, ஆண்டவர் சொல்றாரு உன்மேல் புரளுவது இல்லை. யோர்தான் கால வச்சோட ரெண்டா பிரியுது. அது ஒரு பக்கமா ஒரே மலை மாதிரி குவியெல்லாம் நிக்குது. எல்லாரும் கிராஸ் பண்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அதை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போன பிறகுதான் அந்த யோர்தான் திரும்ப என்ன பண்ணுது? ரிலீஸ் பண்ணி விடுறாரு. ரிலீஸ் பண்ணி விட்ட பிறகுதான் அது திரும்ப தன் பாதையில போகுது. நிக்கிறத கூட செங்கடல கூட ரெண்டா பிளக்கிறது ஓகே, நல்ல விஷயம். ஏன்னா ரெண்டு பக்கம் நீங்க யாருக்கும் சேதம் இருக்காது. ஆனா வர்ற தண்ணியே இப்படி நிப்பாட்டினீங்கன்னா, அப்படி நிப்பாட்டி சில தேசங்கள், பக்கத்து தேசம், பக்கத்து ஊருக்குலாம் போய் பாஞ்சிடுச்சு அந்த தண்ணி. சுனாமி வந்த மாதிரி நினைச்சிட்டாங்க. எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அந்த தண்ணி அப்படியெல்லாம் போய் பாஞ்சிருக்குது. அது அப்புறம் தான் தெரிஞ்சுக்குது அந்த மக்களுக்கு, இந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்காக யோர்தான் கர்த்தர் ரெண்டா பழந்துட்டாருப்பா, அதனால வந்துட்டு இருக்குப்பா. அதனால சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தேவன் அவங்க நடுவுல வந்துட்டு இருக்காரு. அவங்க போகிற வழியெல்லாம் சக்சஸ் ஆகுது. அவங்க போகிற இடத்துல போய் சேர்றவங்க அவங்க தேவன் அவங்களை விட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூட்டிட்டு போறாரு. அவங்களுக்கும் அதேதான். நீ விசுவாசிங்க இந்த வார்த்தைகளை. தண்ணீரை கடக்கும் போது நான் மூழ்கி போவதில்லை, ஆறுகளை கடக்கும் போது அது உண்மையில் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது நீ வேக மாட்டாய், அக்கினி சுவாலை உன் பேரிலே பற்றாது. இதெல்லாம் பிரச்சனைகளை குறிக்கிறது தான். ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்றாரு இந்த வார்த்தையை, நீ என்னுடையவன், உன்னை மீட்டு கொண்ட, தண்ணீரோ ஆறுகளோ அக்கினியோ உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. உங்களை ஒன்னும் சேதப்படுத்தாது. நீங்க பயப்படாம முன்னேறி போயிட்டே இருங்கன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. எங்க போனோம்? கானானுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாரு, நீ போ, உனக்கு முன்னாடி தூதனும் பின்னாடி தூதனும் நான் வச்சு உங்களை அனுப்புறேன், நீ போ. அக்கினியில் நடக்கிற மாதிரி சில பேருக்கு பிரச்சனை. ஏன் அக்கினி நெருப்பு மாதிரி பிரச்சனைகள் இருக்குதையா? இப்ப எதிரில் போட்டிருக்கோம், உங்கள் நடுவே பற்றி இருக்கிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல். சரிங்களா? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு வந்துட்டு இருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அதுல ஒருவேளை நீங்க எந்த பிரச்சனையா இருக்கலாம், ஒரு அக்கினி மாதிரி ஒரு பிரச்சனையா இருக்கு பாஸ்டர், ஒரு அக்கினியில் நடக்கிற மாதிரி இருக்கு, என் குடும்பத்துல அப்படி ஒரு பிரச்சனை, என் குடும்பத்துல அப்படி ஒரு போராட்டம், நெருக்கம், பண பிரச்சனை, நெருக்கம். நான் சொல்றேன், நீங்கள் வெந்து போவது இல்லை. அல்லேலூயா. அவைகள் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எப்படி அந்த அக்கினி பலன் கொள்ளாமல் போனதோ, அந்த அக்கினியின் உத்தரத்தை அவிழ்த்தார்களோ, அதுபோல உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எல்லா அக்கினியும் தேவ அக்கினியினாலே அது சுட்டரிக்கப்படும். அல்லேலூயா. இந்த மாதம் இந்த வார்த்தை நீங்க முழுசா விசுவாசிங்க. நான் அவருடையவன், அவர் என்னை மீட்டு கொண்டார், தண்ணீர் ஆறு அக்கினி எது வந்தாலும் என்ன ஒன்றும் சேதப்படுத்துவது இல்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி என்ன பண்ண போறாரு? செய்வார். 4ஆம் வசனம் வாசிங்க. அதே வசனத்துல, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் அவர் பார்வைக்கு அருமையானவன். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய்த்தல் சொல்லுங்க. நாம என்ன சொல்றோம்? ஆண்டவரே நீங்க அருமையானவர், நீங்க வல்லமை, நீங்க சூப்பர், நீங்க. அவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானவன். என்ன ஒரு வார்த்தை பாருங்க. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் சொல்றாரு. அடுத்த வசனம், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். அல்லேலூயா. என்ன ஒரு வார்த்தை. இங்க வாங்கலாம், 11ஆவது வசனம் வாங்க. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. வார்த்தையை பாருங்க. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, நாள் உண்டாகிறதுக்கு முன்னும் நானே. இந்த வார்த்தையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? படிக்கணும். அவர் தன்னை குறிச்சு தானே பேசுறாரு. எவ்வளவு பவர்ஃபுல்லா பேசுறாரு பாருங்க. நாள் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன், என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்?
அடுத்த வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் ஆ, கல்தேயர் படவுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுகிறார். அல்லேலூயா. நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தரும் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்களா. சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, எதிராய் எழும்புகிற எதையும் அவர் மடங்கடித்து போட தேவன் வல்லவர். ஆமென். கர்த்தர் இப்ப சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முந்தின எல்லாம் நினைக்காத. இதுவரை இந்த நிமிஷம் வரல முந்தின நினைக்காதீங்க. அல்லேலூயா. முந்தின நினைக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பூர்வத்தையே சிந்திச்சு யோசித்து கொண்டிருக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. வனாந்திரத்துல வழியும் அவாந்திரத்துல ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் இருக்கிறார். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த டாபிக்ல இந்த வசனம் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், பயப்படாத. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட வருவேன். உனக்கு எதிரிகளை எல்லாம் நான் காலி பண்ணுவேன். உனக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனை நான் பாத்துக்குவேன். உனக்கு வழியே இல்லைன்னு சொன்னா நான் வழியை உண்டாக்குவேன். இப்படி அவர் வாக்குத்தத்தத்துல அப்படியே கொடுத்து, அதே போல இது ஒரு அவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலுக்கு முந்தினதை நினைக்காதீங்க. இத்தனை நாள் நீங்க அடிமையா இருந்தீங்க, ஓகே. முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமானெல்லாம் சிந்திக்க வேண்டாம். நான் ஒரு புதிய காரியத்தை நான் இப்ப செய்ய போறேன். இதுல இருந்து தோன்றும், இப்ப தோன்றும், இப்ப நடக்கும். அதனால இன்னைக்குல இருந்து ஒரு புதிய முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. முந்தின யோசிக்காதீங்க, அது நடக்கல, இது நடக்கல, நான் இதை கேட்ட நடக்கல, அங்க நாங்க அப்படி இருந்தோம், இங்க நாங்க எப்படி இருந்தோம், இதெல்லாம் யோசிக்காதீங்க. புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அதை மட்டும் யோசிங்க ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லையா? சோ தேவன் ரொம்ப அருமையான வார்த்தை. எனக்கு பிடிச்ச வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தை. உங்களை ஏதோ சாதாரண ஆட்களா கொண்டு வந்துட்டாரு நீங்க நினைக்காதீங்க. நீங்க தேவனுக்குள்ளா இருக்கிறீர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். தேவனால் முத்திரை போடப்பட்டு இருக்கிறீர்கள். தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கண்களை மூடி முன்பாக இந்த வாக்குத்தத்தத்தை ஆராதனையில நீங்கள் யார் என்பதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தினார். நல்ல கேட்டிருக்க வார்த்தைகளை எப்பொழுதும் வார்த்தையா எடுத்துக்கொண்டு போகாமல் மிகவும் வெளியேறப்பட்டதா எடுத்துக்கொண்டு போங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சிருஷ்டித்தவர் நான், உன்னை உருவாக்கினவர் நான். அது மாத்திரமல்லாமல் மீட்டுக் கொண்டேன்னு சொல்லியிருக்கிறார். பயப்படாத, மீட்டுக் கொண்டேன், பெயர் சொல்லி உன்னை அறிந்திருக்கிறேன், உன் பேர் தெரியும், உன் பேரை வைக்க சொன்னதே நான் தான், நீ எனக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். அவருக்கு சொந்தமானதை ஒருவனும் தொட முடியாது. நீங்களே நினைத்தாலும் அவரை விட்டு பிரிய முடியாது. இந்த நாள் முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கட்டவிழ்ப்பாராக. இந்த ஜூலை மாதம் 7வது மாதம் பரிபூர்ண ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்புவாராக. உங்கள் வியாதிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடுவதாக. உங்கள் வலி வேதனைகள் எல்லாம் நீங்கி சுகமாய் இருப்பீர்களாக. கைகளை உயர்த்தி எஸ், ஐஸ்வர்யம் போதும் என்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில உண்டாவதாக. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்திலே முற்றிலுமாய் அடைக்கப்படுவதாக. சொந்த வீடுகள், சொந்த வாகனங்கள் என் பிள்ளைகள் மேல் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய தேவைகளுக்கு மிதமிஞ்சி ஆசீர்வாதங்கள் என் பிள்ளைகள் மேல் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேவை என்கிறது ஒன்றும் இல்லாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள், நிறைவான ஐஸ்வர்யங்கள், நிறைவான சமாதானம், நிறைவான ஆரோக்கியம் என் பிள்ளைகள் மேல் உண்டாவதாக என்று நான் பிளஸ் பண்றேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உமது நன்மையால் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் என்று சொன்னீரேன். அந்த நன்மைகளால் அவர்களை திருப்தியாக்கி வழிநடத்தும்படியான செபித்து ஒப்பு கொடுக்கிறேன். அருமையான நாள்ல கேட்ட வசனங்கள் அவருடைய வாழ்க்கையில வேலை செய்யட்டும், அற்புதங்களை கொண்டு வரும்படிக்கு நாங்கள் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நன்மை, உம்முடைய சமாதானம், உம்முடைய கிருபை அவர்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும். நாள்ல கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, தண்ணீரோ ஆறுகளோ அக்கினியோ உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது ஆண்டவரே. என்றால் நீர் அவர்களை அழைத்து
பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், என்னுடையவன் என்று சொல்லி இருக்கிறீர். ஒன்றும் சேதப்படுத்தாமல் நீ பாதுகாத்து வழி நடத்துவீராக. இன்றிலிருந்து அந்த ப்ரொடெக்ஷனை அவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே. அந்த பாதுகாப்பை இன்னைக்கிலிருந்தே உணரணும்னு பிளஸ் பண்ணி செபிக்கிறேன். உடைய நாம் மைம்பற்றும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரையும் மறவாதே. கைகளை உயர்த்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவிடைய ஐக்கியம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் நம் அனைவரோடு நீடித்த நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.